பொன்னேரியில் பாபர் மசூதி இடிப்பு நினைவு தினத்தை முன்னிட்டு எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பாபர் மசூதி நிலத்தை முஸ்லீம்களிடம் ஒப்படைக்க வேண்டும், மசூதியை இடித்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும், வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991 நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதன் நினைவு தினமான டிசம்பர் 6 திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாபர் மசூதியின் நிலத்தை முஸ்லீம்களிடம் மீண்டும் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். மேலும் பாபர் மசூதியினை இடித்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991 நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. இது எல்லாம் நியாயமா? மீட்டெடுப்போம் 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 பாபர் பள்ளியை மீட்டெடுப்போம் பாபர் பள்ளியை மீட்டெடுப்போம் பாசிச சூழ்ச்சியை வீழ்த்துவோம் பாசிச ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு எம்பி சீட்டு போராளிகளுக்கு கேஸ் போட்டா பாபரி பள்ளியை இடிச்சு போட்டான் இந்தி ஏறாண்மை பொழைச்சிட்டான். பக்கம் பக்கமாக ஆவணம் இருக்கு, குற்றவாளியை தண்டிக்க பயம் இருக்கு, குற்றவாளியை தண்டிக்க பயம் இருக்கு. காலை கொடுத்து கேட்டுக்கொள், நேற்று பாபர் பள்ளி நிச்சயம் எனும் அந்த நாள் வெகு சீக்கிரத்தில் வரும். காசி மதுரா என்று சொல்லி மசூதிகளின் பட்டியல் நீளுதே. இழக்க மாட்டோம் இழக்க மாட்டோம். எஸ்டிபி கட்சி நடத்துகின்ற நீதிக்கான ஆர்ப்பாட்டம். திருப்பி கொடு 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 பாபர் பள்ளியை திருப்பி கொடு. இனிமையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே போராடுவோம். ஆரம்பமாக எங்களுக்கு நான் வரலாம். தொடர்ந்து உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நமது கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சோஷியல்